விச்சிசை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நோட்ஸ் ஃபார் மை சன்னு சொல்லி ஒரு எமோஷ்னல் ட்ராமா படத்தை பற்றி நமக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா உண்மையான கதையை மையப்படுத்தி இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மனசு அப்படியே உடஞ்சிருன்னு சொல்லலாம். மனசை உருக்கக்கூடிய ஒரு ஒரு கண்டிப்பாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணீரே வந்துடும். அந்தளவு வந்து ஒரு தரமான கிளைமேக்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஒரு தாய் பாசம், ஒரு அம்மாவுக்கு தன்னோட குழந்தை மேலே எவ்வளோ பாசம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மனசு வந்து உருகிரும்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ கிஃப்டடான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. மனுஷன் வந்து என்னதான் பணக்காரனாக இருந்தாலும் சரி, என்னதான் ஏழையாக இருந்தாலும் சரி, என்னதான் மிடில் கிளாஸாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனுக்கு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எஸ்பெஷலி கேன்சர் மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நோய் வந்துருச்சுன்னா வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதோட கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது. நான் ஹாஸ்பிட்டல் பெட்டில் ஒரு நோயாளியாக படுத்து கிடக்கிறத விட கொடுமையான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு நோயாளி, ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு குழந்தை. ஸோ அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வயசு ஆகுது. ரொம்பவே நல்லா அந்யுன்யமாக இருக்காங்க. நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க. அப்படி சேர்த்தா வந்து டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த ஹீரோயினுக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வேறு இருக்காங்க. 3 வயசில் ஒரு குழந்தை இருக்குது அம்மாவுக்கு. ஆனால் கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வந்து பொழைச்சவங்க எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. அதனால் அவங்க எப்படி நம்ம இறந்து போயிடுவோம் அப்படிங்கிற கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் அவங்க இறந்து போகிறாங்க. கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டாங்க. முடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கீமோதெரப்பி பண்ணி முடியெல்லாம் ஃபுல்லாக அவங்க மொட்டையாயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க இறந்து போயிடுவாங்க. நம்ம இறந்து போனதுக்கப்புறம் நம்மளோட 3 வயசு குழந்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் வந்து மறந்துடுவான். இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து பையன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பையனுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் பையனுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் தெரியணும், உன் அம்மா மேலே எவ்வளோ உயிருக்குயிராக இருந்திருக்கேன், உன் மேலே உயிருக்குயிராக பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தன் பையனுக்கு தெரியணும். தன் பையன் வளர்ந்ததுக்கப்புறம் தன் பையனுக்கு தெரியணும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஆசைப்பட்றாங்க. இதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மைண்ட் வந்து ரொம்பவே டிப்ரெஷனாக இருக்கிறதுனால சோஷியல் மீடியா சைடு வந்து அவங்க மைண்ட் வந்து செலுத்துறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்விட்டரில் வந்து ட்விட் போடுறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து கேன்சர் நோய் வந்துருச்சு. கேன்சர் நோய்ங்கிறது ஒரு நோய், அவ்வளோதான். எல்லா நோய் மாதிரி காய்ச்சல் மாதிரி ஒரு காய்ச்சல் மாதிரியான ஒரு நோய் தான், என்ன இது ஒரு 1000 காய்ச்சலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ட்விட் போடுறாங்க. அது மாதிரி அவங்க கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டாலும் எனக்கு இன்னமும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, எனக்கு கொஞ்ச நாள் நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஜோக்ஸான காமெடிலாம் போடுறாங்க. அதாவது உங்களுக்கு என்னென்னா, இவங்களை தன்னை பார்த்து பரிதாபப்படுறது இவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதுக்கு மேலே வந்து கேன்சரே வந்திருந்தாலும், அவங்களுக்கு கேன்சர் வந்தாலும் அதை ரொம்ப பாசிட்டிவான முறையில் அவங்க அப்ரோச் பண்ணி வந்து ட்விட்லாம் போடுறாங்க. அதுக்கு சப்போர்ட்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ட்விட் பண்ணுறாங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ட்விட் போடுறாங்க. ஸோ ட்விட்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபாலோவர்ஸே செஞ்சுடுறாங்க. ஸோ இவங்க டெய்லி கேன்சர் பேஷண்ட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ட்விட் போடுறாங்க. அவங்க ட்விட் போடுறத பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஃபாலோவர்ஸாக ரீச் பண்ணுறாங்க. நிறைய பேர் அவங்களோட ஆர்டிகல்ஸ்லாம் ட்விட்டரில் போகிற ஆர்டிகல்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா தன்னோட குழந்தைய வந்து தன் குழந்தை வந்து தான் கூட இருக்கணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் தான் தன் குழந்தை தான் கூட இருக்கும், ஏன்னா இவங்க ஒரு பேஷண்ட்னால. ஆனால் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அவங்க அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் குழந்தைகிட்ட வந்து நல்லா விளையாட்டு, அது 3 வயசு குழந்தை தான் இல்லையா. ஸோ 3 வயசு குழந்தைக்கு அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது, அவங்களால கொஞ்ச நாள் இறந்து போயிடுவாங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அம்மா ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அம்மா கூட நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குது. அவங்களும் பார்த்திங்கன்னா குழந்தைகிட்ட வந்து நல்லா விளையாட்டு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் பெட்டில் படுத்திருக்கேன் பாரு, அந்த பட்டன் நமக்கு பெட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தூக்கும், நான் ஒரு ரோபோட் பெட்டில் படுத்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட ரொம்பவே ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஒரு பெரிய ஒரு நோட்டு போடுறாங்க, தன்னோட குழந்தைக்காக ஒரு நோட்டு போடுறாங்க. அந்த குழந்தையில வந்து அவங்க தன்னோட குழந்தைய எவ்வளோக்கு உயிராக நேசிச்சிருக்கேன், எவ்வளோ தன் குழந்தைகிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டைரியில் வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஃபுல்லாக நீ என்னென்ன பண்ணணும், அந்த குழந்தையோட பாசத்தை வெளிப்படுத்துறதாகட்டும், அவங்க மேலே உள்ள அன்பை வெளிப்படுத்துறதாகட்டும், அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுறதாகட்டும், அந்த குழந்தை ஃபியூச்சரில் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவாக தன் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டைரியில் வந்து எழுதிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்கள பார்க்குறதுக்கு, அந்த பேஷண்ட்டாக இருக்கவங்கள பார்க்குறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற எல்லாருமே வருவாங்க. அவங்க எல்லாரும் வீடியோ எடுத்து காமிச்சு இவங்க தான் அம்மா கூட வேலை பார்க்குறவங்க, இவங்க அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டிவாக வந்து அவங்க அம்மாவுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தை 3 வயசு குழந்தை தான் இல்லையா, அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அம்மா தன் மேலே எவ்வளோ தூரம் பாசமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அந்த குழந்தைக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா இதெல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இறந்து போகிறாங்க இல்லையா.
ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே அந்த அந்த அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த பேஷண்ட்டில் வலி தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் வந்து கஷ்டப்படுவாங்க. ஆனால் குழந்தை கூட இருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ தூரம் தன் ஒய்ஃப் உயிர் நேசிக்காரு, லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காதலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க கொஞ்ச நாளாக சாவ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டிசைட் வந்துடுது, முடிவே ஆயிடுச்சு. அப்போ வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கொஞ்ச நாள் சாவ போகிறீங்க, வலி தெரியாமல் சாவறதுக்கு நம்ம செடக்ஷன் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் மூலமாக வலி தெரியாமல் உங்களை சாவறதுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு ஊசி போட்டுருவோம், நீங்கள் மயக்கத்தில் போயிடுவீங்க, தூங்கிக்கிட்டே இருப்பீங்க, அப்படியே கோமா ஸ்டேஜில் போய் அப்படியே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வலி தெரியாமல் உயிர் போயிடும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து எந்த கிழமைன்னு ஃப்ரைடே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஆர்டிக்கல் ட்விட்டரில் இவங்க போட்ட ஆர்டிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆகிடுது. பயங்கர ஃபேமஸ் ஆகி பார்த்தீங்கன்னா நிறையா நியூஸ் பேப்பர்லாம் வந்து இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட் வந்து தன்னோட கேன்சர் அனுபவங்கள் பற்றியும் இந்த தன்னோட குழந்தைய பற்றியும் தன்னோட ஃபேமிலியை பற்றி வந்து நிறைய இது ட்விட் போடுறாங்க, ரொம்ப பாசிட்டிவாக இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேப்பரில் நிறைய ஹெட்லைன்ஸ்லாம் இவங்களோட ஃபோட்டோலாம் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க. பார்த்த ஹஸ்பண்ட் வந்து கொண்டு போய் காமிக்கிறாங்க, இங்கே பாரு உன்னோட ஆர்டிக்கலில் வந்து நியூஸ் பேப்பரில் வந்துருக்குன்னு சொன்னோன்னா, அம்மா நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன், ஆனால் நான் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக ஃபேமஸ் ஆகிட்டேன், இன்னும் கொஞ்ச நாளாக போய் சாவே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டேஜில் ஃபைனல் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவங்க இறந்து போயிடுறாங்க. பட் அவங்க இறந்து போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை, ஸோ அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டைரி மாதிரி வந்து எழுதி வச்சு அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அந்த டைரி எடுத்து படிக்கும்போது அம்மா தான் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தாங்க, அம்மா தனக்கு என்னென்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க, ஃப்யூச்சரில் எப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைரியை படிக்கும்போது அந்த குழந்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபைனல் கிளைம்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த மாதிரி யார் இருந்தாங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு உருக்கமான ஒரு கதைன்னு சொல்லலாம், ஒரு உண்மையான கதையை வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு தாய் பாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். உலகத்திலே மிகப்பெரிய பாசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாய் பாசம் தான். ஒரு அம்மா தன் குழந்தை மேலே வைக்கக்கூடிய அன்பு தான் பார்த்தீங்கன்னா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்புன்னு நம்ம சொல்லலாம். அம்மான்னு சொல்ல முடியாது, அம்மா அப்பா 2 பேருமே சொல்லலாம். அம்மா அப்பா தன் குழந்தை மேலே வைக்கக்கூடிய அன்பு தான் பார்த்திங்கன்னா ஒரு உன்னதமான ஒரு பாசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம இந்த இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்து தெரியுதுன்னு சொன்னால் ரொம்பவே எமோஷனலாக இருக்கும். கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கர எமோஷனலாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.